விஜய் ஆண்டனியுடைய மெலடிஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மெலடி இந்த பாட்டு, பூ மீது யானை. உங்களுக்கு பிடிக்குமா அந்த பாட்டு? சூப்பர் பாட்டு, ரொம்ப ரேர் இல்லை இது. என்று சொன்னவங்களே வாழ்க்கையில் நீங்கள் ஒருத்தர் தான் நினைக்கிறேன். அப்படியா? ரொம்ப ரொம்ப நல்ல பாட்டு. இந்த பாட்டு வந்து யாருமே சொன்னதில்லை. அந்த படத்தில் டயலாமா சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாட்டு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு பாட்டு பூமிக்கு வெளிச்சம். அது அதை கூட ஓரளவுக்கு கான்செப்டில் பாடுறேன். ஆனால் ஃபஸ்ட்டு ரேட்டட் வந்து டயலாமோ, கிட்ட நெருங்கி வாடி, நெஞ்சாங்கூட்டில். லாஸ்ட்டு தான் பூமிக்கு வெளிச்சம் எல்லாம். இதெல்லாம் வந்து நீங்கள் பூமி யானைகளாம் யாருமே கேட்டதே இல்லை. சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கேட்டது. நாக்கு கம்போஸ் பண்ணும்போது சரி, நான் வந்து ப்ரிப்ரேஷனில் வரமாட்டேன். சாதாரணமாக வருவேன், உட்காருவேன், கம்போஸ் பண்ணுவேன். அது மோஸ்ட்லி வந்து வரிகள் பார்த்து பாடுவேன். கரிகாலம் கால போல் பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா அது புலி வரும்போது எல்லாமே பேப்பரை வச்சு நான் பண்ண டியூன் தான். லிரிக்ஸுக்கு பண்ணது. ஆமாம், லிரிக்ஸ்க்கு பண்ணது தான். ஸோ அப்படின்றதால என் மைண்டில் எதுவுமே இருக்காது. எல்லாம் டேரக்டர் மைண்டில் தான் இருக்கும், லிரிசிஸ்ட் மைண்டில் இருக்கும். சார் உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் எழுதிக்கிங்க சார், என்ன வேணும் எழுதுங்கன்றேன். ஒன்றுமே வரலையா, குமுதம் கல்கட்டிலேருந்து 5 பக்கத்துக்கு கூட கொடுங்க எனக்கு. ஐ வாண்ட் தமிழ் வார்த்தைகள், எனக்கு தமிழ் வார்த்தை வேணும். அதுதான் உங்களுக்கு சோர்ஸ் மெட்டீரியல். அதுதான் சோர்ஸ் மெட்டீரியல். எந்த வார்த்தை வேணால் கொடுங்க சார், நான் ஒன்று பார்ப்பேன், அது டியூனாக மாறும். என்ன கொடுக்குறீங்கன்றது உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறது. தோழியா இருந்தேன் காதலியா, பூமிக்கு வெளிச்சம் எல்லாமே வைரமுத்து சாரே இல்லாமல் அது பாட முடிச்சிட்டேன். அவரோட புக்கு ஆக்சுவலாக அதில் பூமிக்கு வெளிச்சம் எல்லாம் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, சார் ஒரு பாட்டு எழுதணும்னு சொல்லி போய் அப்ரோச் பண்ணோம். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டார். முடிச்சிட்டோம் சார் இதான்னு சொல்லிட்டு அந்த புக்கிலேருந்து அந்த பாட்டு எடுத்து கவிதையை வந்து பாட்டாக்கிட்டேன். சரணம் மட்டும் எழுதி கொடுத்தாரு. கரெக்ஷன் அவரை வச்சு தான் பண்ணோம் இல்லையா. எல்லா பாட்டுக்கும் பின்னாடியும் பெரிய கதையெல்லாம் ஒன்று இருக்காது. நாக்கு அவர் வந்து பாட்டை எழுதி கொண்டு வாங்கன்னு சொன்னேன் அவர்கிட்ட. அது நாக்கு முக்கன்னாரு. மாடு செத்தா மனுஷன் தான். ரொம்ப கடுப்பாயிடுச்சு எனக்கு பார்க்கும்போது. பாட்டு கேட்டால் எப்படி எழுதுவான்னு சொல்லிட்டு, அதுக்கு ஈக்குவலாக நான் ஒரு பாட்டு போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டேன். அந்த பாட்டு ஃபன் பண்ணது தான் அந்த பாட்டு. அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கடைசியாக நானும் அதுவும் சேர்ந்து பாட்டாகி. நீங்கள் சொல்கிறீங்க ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லை, இன்ஸ்டிங்க்டிவாக அப்போ எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. பட் சில கிரியேட்டிவ் டெசிஷன்ஸ் பற்றி நம்ம பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பூமிக்கு வெளிச்சம் எல்லாம் பாட்டு இருக்கு இல்லையா, அதில் பாட்டு போயிட்டே இருக்கும். மறுபடியும் பூமிக்கு வெளிச்சம் எல்லாம் லைன் வரும்போது ஒரு இடத்துல ரோபோட்டிக் வாய்ஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பீங்க ப்ரோக்ராமிங். அந்த முடிவு எப்படி ஒரு மெலடிக்குள்ள? சவுண்ட் இன்ஜினியரில் டெக்னிக்கல், அது இஷ்டத்துக்கு பண்ணுவேன். அதாவது தெரிஞ்சவனுக்கு தான் ரூல்ஸு, தெரியாதவருக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் என்ன செய்கிறேன், இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாமல் தான் நிறைய பண்ணுறேன். நேற்று தான் பப்ளிக் லிமிடெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் 2027 பண்ணுறேன்னு சொல்லிட்டு. சத்தியமாக எதுவுமே தெரியாது. நான் விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் பேர் வைக்கும் பொழுது, எதுக்கு வச்சிங்க சார் கார்பரேஷன் சொன்னேன். எனக்கு தெரியாது சார், பார்க்க கெத்தாக இருந்துச்சு பேர். Call 9498010101 to avail 1 month free internet. KrishiNet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families.